ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேலத்தில் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் மங்களல் அண்ட் மங்கள். வாங்க இந்த கடையை நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த பிரம்மாண்டமான ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் 4 ரோடு பக்கத்தில் இந்த மிக பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்குது. வாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போவோம், இருந்தாலும் பாருங்கள். இந்த ஷோரூமில் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா கார், நிறையா வண்டியெலாம் நிறுத்துகிற மாதிரி இந்த ஷோரூமில் மிகப்பெரிய இடம் இருக்குது. இந்த ஷோரூம் 7 மாடி கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த 7 மாடியை நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா நகை ஷோரூம் இருக்குது, நகைக்கடை. நகைக்கடை அடுத்தது வெள்ளி ஷோரூம், வெள்ளி நகைக்கடைன்னு இருக்குது. வாங்க. கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை அனைத்துமே இந்த கடையில் ஆஃபரில் போட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு 150 பொருட்கள் அடங்கிய கிஃப்ட்டு இந்த கடையில் வச்சுருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பார்த்திங்கன்னா டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, குத்து விளக்கு, கட்டில், மெத்தை, அனைத்து விதமான ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சீர்வரிசை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பொருளும் இந்த ஒரே ஷோரூமில் ஒரே கிஃப்டாக இருக்குது. 2.5 லட்ச ரூபாய்க்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அது 250 கொண்ட பொருள். இது 150 பொருள் கொண்ட பொருள். இது கிஃப்ட்டு பாக்ஸ் 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே நேர்த்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் அடுக்கிற டேபிள் பார்த்திங்கன்னா மிக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லா பாத்திரமும் அடுக்கிக்கிற மாரி நல்லா இருக்குது. பித்தளை பாத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பித்தளை சாமான்கள், சொம்பு, கலச சொம்பு, இந்தமாரி பார்த்திங்கன்னா கஜலட்சுமி, இது வல்லன்னு சொல்லுவோம். இந்த வல்லத்தை பார்த்திங்கன்னா இந்தமாரி வல்லத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விநாயகர், அனைத்து தேவதைகளும் இந்த வெள்ளத்தில் இருக்கும். இது பட்டிக்காட்டில் வல்லம்னு சொல்லுவாங்க. அதை இந்த நெல், அரிசி, கம்பு, சோளம் இதெல்லாம் அளந்து போடுறது இந்த வல்லம். இது பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரங்கள், நிறைய எண்ணற்ற ஜாமான்கள்லாம் இருக்குது கடையில். வாங்க. 7 மாடியும் பார்த்திங்கன்னா இந்தமாரி லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட் வசதி இருக்குது, படிக்கட்டு வசதி இருக்குது. லிஃப்ட்டில் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். 2வது தளத்துக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ 2வது தளத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள், வெள்ளி சாமான்கள் இந்த தளத்தில் இருக்குது. முதல் தளத்தில் நகைக்கடை இருந்தது. நகைக்கடை நாங்கள் சுற்றி பார்க்கல. இது பார்த்திங்கன்னா 2வது மாடியில் வெள்ளி நகைக்கடை இருக்குது. வெள்ளி நகைக்கடையும் நாங்கள் சுற்றி பார்க்கல. இது கோல்டு ஆஃபர், அதாவது சிறு சேமிப்பு திட்டம் மாரி நகை சேமிப்பு திட்டம் அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா சின்னது, பெருசு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குத்து விளக்கு இருக்குது. ஏகப்பட்ட டிசைன்ஸ், நிறைய ஒரு வெரைட்டியாக பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்குது. நம்ம இந்த கடையை பார்த்தோம்னாவே நீங்கள் காலையில் வந்துட்டிங்கன்னா தான் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் இந்த கடையை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். 7 மாடி நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடணும். சாப்பாடுலாம் ரொம்ப பசி எடுத்துக்கும். 3 மணி 4 மணி ஆயிரும், பசி எடுத்துக்கும். நீங்கள் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா காலையிலே வந்தால் தான் எல்லா பொருட்களையும் நம்ம வாங்க முடியும், எல்லா பொருளையும் நம்ம பார்க்க முடியும். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிறிய சிற்பங்கள்லாம் நிறையா இருக்குது.
பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், அன்னபூரணி, அடுத்தது வந்து விநாயகர் சிலை. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மலிவாக தான் இருக்குது. ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா நல்லா நேர்த்தியாக நல்ல அதாவது அமைப்பு நல்லா சிலைங்களாம் நல்லா அமைப்பாக இருக்குது. நிறையா சிலைகள் இருக்குது. நம்ம எதை எடுக்கிறது எதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுன்னு தெரியாது. அந்தளவுக்கு முருகர் சிலையாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் சிலையாக இருக்கட்டும், நிறைய சிலைகள் இருக்குது. நம்ம கோவிலுக்கு நம்ம வாங்கி வைக்கணும், கோவிலில் நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிட்டிங்கன்னா நிறையா சிலை இருக்குது. பார்த்தீங்க, கிருஷ்ணர் சிலை, ஐயப்பன் சிலை, பிரம்மா சிலை, ஆஞ்சநேயர் சிலை, நிறைய சிலைகள் நிறைய டிசைனில் இருக்குது. என்ன சைஸுக்கு நம்ம வேணும், என்ன ப்ரைஸுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கடையில் வாங்கிட்டு போகலாம். சிவபெருமான் சிலை, நிறைய சிலைகள் இருக்குது இந்த கடையில். நந்திகேஸ்வரர் சிலையும் இருக்குது, நந்தி சிலையும் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து பாருங்கள், இயேசுநாதர் சிலையும் இருக்குது. மதத்தை தவிர்த்து இயேசுநாதர் சிலையும் சிற்பமாக வடித்து வச்சுருக்குறாங்க. பெருமாள் சிலையும் இருக்குது. விளக்கு நிறைய விளக்கு இருக்குது. விளக்கு டிசைன்ஸு நிறைய விளக்கு இருக்குது. இதே போல் நம்ம வாசப்படிக்கு அதாவது கதவுகிட்ட நம்ம ஒட்டி வைக்கிற மாரியும் விளக்குகள் இருக்குது. நம்ம ஒரு கடைக்கு ஒரு பெரிய நம்ம ஷோரூம் செய்கிறோம், இல்லை ஒரு நகை கடைக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கடைக்கு நம்ம போகிறப்போ முன்னாடி நம்ம குத்து விளக்கு வைக்கிறதுக்கு நிறைய டிசைன்ஸு நிறைய பொருட்கள் இந்த கடையில் இருக்குது. நம்ம பூஜை செய்கிறதுக்கு கலச சொம்பு, இந்த கலச சொம்பு பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா தங்கத்தில் எப்படி வடிவமைச்சிருப்பாங்களோ அதே போல் இந்த கலச சொம்புலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கலச சொம்பில் கடவுள் பெருமாள் பாருங்கள் நாமம் போட்டிருக்கு. அதாவது லக்ஷ்மி இருக்குது, கஜலட்சுமி சொம்பு இருக்குது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த சொம்புலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே ஆசையாக இருக்குது, நம்ம ஒரு சொம்பு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தமாரி கலச சொம்புலாம் நீங்கள் எந்த கடையிலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள், இந்தமாரி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் வந்து இந்த கடையில் இருக்குது. பார்த்திங்கன்னா பசு சிலை பாருங்கள், பசு வந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாரி சிலை இருக்குது. அருமையாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. பார்த்தாவே நம்மளுக்கு ஆசையாக இருக்குது இந்த கடைக்கு வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலச சொம்பு பார்த்திங்கன்னா சொம்பு பித்தளை சொம்பு, செம்பில் இருக்கிற சொம்பு பார்த்திங்கன்னா டிசைன்ஸு நிறையா இருக்குது. நிறைய சொம்பு இருக்குது. பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு சொம்பு வாங்கிட்டு போகணும்பா வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. அதாவது சொம்பில் நம்ம தண்ணி குடித்தோம்னா நல்லது அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆசையாக இருக்குது. பாருங்கள், அந்த குத்து விளக்கில் பாருங்கள், வாராகி அம்மன் குத்து விளக்கு கட்டிங்குது. நல்லா நேர்த்தியாக இருக்குது, அழகாக இருக்குது அந்த குத்து விளக்கு. நம்ம கோவிலுக்கு வந்து சாமி முகம் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு நீங்கள் வரலாம். பார்த்தீங்கன்னா நிறைய சாமி முகங்கள் நிறையா இருக்குது. நம்ம வழிபடுறதுக்கு வந்து அம்மன் சாமி முகம் நிறைய முகங்கள்லாம் இருக்குது. விலையும் நம்மளுக்கு லோ ப்ரைஸாக தான் இருக்குது, நம்ம வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாமி அலங்காரம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. சாமி அந்த கொலு பொம்மை வைக்கிறது, கொலு பொம்மைகள் இருக்குது. நம்ம வந்து வரலட்சுமி விரதம் இந்தமாரி சாமி நம்ம கும்பிட்றதுக்கு வந்து நிறைய பொம்மைகள், நிறைய சிலைகள் நிறைய இருக்குது. சங்கு இருக்குது, பார்த்திங்கன்னா சங்கு நிறைய எண்ணற்ற பொருட்கள் இருக்குது இந்த கடையில். உத்ராட்சம் இருக்குது. விளக்குகள் பார்த்திங்கன்னா விளக்கு மாடம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன்.
பார்த்தீங்களா, சில்வர் பாத்திரங்கள் நிறைய இருக்குது. பக்கெட் பாருங்கள், பக்கெட்டில் கூட இந்த இந்த ஒர்க்கிங் வேலைப்பாடுகள் நிறையா செஞ்சுருக்குறாங்க. பக்கெட்டு இந்த சாமிக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலம் எடுத்துகிட்டு போகலாம், தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்தமாரி பார்த்தீங்கன்னா போவனி பாருங்க, நல்ல நேர்த்தியாக இருக்குது. இந்தமாரி பொருட்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது, இந்த கடையில் மட்டும்தான் இருக்கும். பித்தளை குடம், பித்தளை குடம், பித்தளை சாமானம், போவனி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. போவனியும் இருக்குது. எத்தனை கிலோ நம்மளுக்கு வந்து போவனி வேணும், 4 கிலோ போவனி, 5 கிலோ போவனி, பித்தளை பாத்திரம், அண்டா, இதுமாரி நிறைய இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போவனி முதல் கொண்டு நம்ம டீ கடையில் வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த டீ கடையில் இருக்கிற டீ போவனி கூட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லா பொருளும் வாங்கிட்டு போகலாம். ஆனால் இதுக்கு ஒரு கடல் தான் சொல்லுவோம், பாத்திர கடல் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த கடையை. பித்தளையிலே பார்த்தீங்கன்னா இட்லி போவனி இருக்குது. பித்தளையில் பித்தளை அண்டா, பித்தளை குண்டா, பித்தளை பக்கெட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம சின்ன வயசில் பாருங்கள், இந்த கட்டை பொம்மை இருக்கும், அந்த கட்டை பொம்மையில் வச்சு விளாடுவோம். அந்த கட்டை பொம்மை கூட இருக்குது. எங்கேயுமே இந்த கட்டை பொம்மையெல்லாம் பார்த்துருக்க முடியாது, இந்த கடையில் இருக்குங்க. நம்ம காலில் கட்டுற சலங்கை முதல் கொண்டு இந்த கடையில் இருக்குங்க. இந்த சலங்கைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், எங்கேயுமே கிடைக்காது. இந்த சலங்கை இங்கே இருக்குது. பித்தளையை பாத்திரம் பொறுத்த வரைக்கும் நிறைய சாமான்களுக்கு, பித்தளை டம்ளார், பித்தளை டீ வடிகட்டி, இந்தமாரி பார்த்திங்களா கலசம், சாமி சிலைகள், நிறைய பொருட்கள் இருக்குது. நம்ம டிசைன்ஸ், அதாவது வீட்டில் வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு எல்லா விதமான சிற்பங்களும், எல்லா விதமான பித்தளை பொருட்களும் எல்லாமே இருக்குது. பார்க்க நம்மளுக்கு வந்து எதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடையில் பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த கடையில் எதை வாங்கலாம், எதை செலக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு மூளை குழம்பி போயிடும். பாருங்கள், பஞ்ச பாத்திரம், உத்திராணி கரண்டி எல்லாமே இருக்குது. பூஜைக்கு தேவையான அனைத்து பித்தளை சாமான்களும் இந்த கடையில் இருக்குது. முக்காலி இருக்குது, பித்தளை முக்காலி இருக்குது. சிறிதான குத்து விளக்குகளிலிருந்து ரொம்ப மிகப்பெரிய குத்து விளக்கு வரைக்கும் இந்த கடையில் இருக்குது. நீங்கள் வந்துட்டிங்கன்னா எந்த சைஸில் நம்மளுக்கு குத்து விளக்கு வேணும் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு போகலாம். பாருங்கள், சின்ன சின்ன விளக்கு, குழி விளக்கு இருக்குது, தீபம் இருக்குது, நிறையா விதமான விளக்குகள், நிறையான எண்ணற்ற டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. பசுமாடு, நந்தியில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணற்ற சிலைகள்லாம் வடிச்சிருக்கிறாங்க. ப்ரைஸும் நம்மளுக்கு விலை கம்மியாக தான் இருக்குது. அதாவது சிற்பங்களை பார்த்திங்கன்னா பித்தளை சிற்பங்களும் இருக்குது, ஐம்பொன் சிற்பம், செம்பில் வடித்த சிற்பங்களும் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய இந்த கடையில் நிறைய டிசைன்ஸில் இருக்குது. நீங்கள் படமாக வேணுனாலும் படம் எடுத்துக்கலாம். இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. சிவபெருமான் பாருங்கள், நடராஜர் சிலையும் நல்லா நேர்த்தியாக இருக்குது. சிலைகள்லாம் நல்ல அமைப்பாக இருக்குது. பெருமாள் சிலைகள், நந்தி சிலை, நடராஜர் சிலை பாருங்களா, நல்லா நேர்மையாக
நேர்த்தியாக இருக்குது இந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு. விநாயகர் சிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம். சில்வர் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில்வர் பாத்திர கடல்னே சொல்லலாம். அனைத்து விதமான சில்வர் பாத்திரங்கள், அனைத்து விதமான சில்வருடைய எல்லா டிசைன்ஸில் எல்லா மாடல்களையும் இந்த கடையில் இருக்குது. நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற டிஃபன் பாக்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸு, சொம்புகள் நிறைய சின்ன சின்னதாக அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே டிசைன்ஸ் நிறையா, சொம்புகள்லாம் நிறைய டிசைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே சொன்ன மாதிரி கிஃப்ட் வச்சுருக்குறாங்க. இது வந்து 250 பொருட்கள் கொண்ட கிஃப்ட்டு. இந்த கிஃப்டினுடைய விலை வந்து 2.5 லட்ச ரூபா. 2,49,999 ரூபா இந்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கட்லு, மெத்தை, பெட்டு, குத்து விளக்கு, தட்டம், தாம்பாளம், பித்தளை பாத்திரம் பார்த்திங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். டிவி இருக்குது, டிவியும் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா மரத்தில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், மரத்துலேயே பீரோ பாருங்கள், கிரைண்டரு, மிக்சி, அடுத்தது வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. பாருங்கன்னா இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட எல்லா பொருட்களும் இருக்குது, கிஃப்டாக கொடுக்குறாங்க. சில்வரில் பார்த்திங்கன்னா தட்டம், தாம்பாளம், சின்ன சின்ன குழி தட்டம், அது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தேவையான உண்டியல்கள் இருக்குது, சங்கிலி இருக்குது, நம்ம சிறு சேமிப்பு சேர்த்து வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக உண்டியல் இருக்குது. பெரிய உண்டியல்லேருந்து சிறிய உண்டியல்லேருந்து நிறையா உண்டியல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தாம்பாளமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்க மாட்டேங்குது. தாம்பாளம் டிசைன்ஸு நிறையா இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சில்வர் குடம் வச்சுருப்பாங்க. இப்போலாம் சில்வர் குடமாக வச்சுருக்கல. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா சில்வர் குடமே இருக்காது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா சில்வர் குடம் இருக்குது. சில்வர் குடம், சில்வர் அண்டா, இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கு பயன்படுத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம், சில்வர் குடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சில்வர் போவனி வச்சுருக்குறாங்க. போவனிலே நிறையா டிசைன்ஸு நிறையா இது இருக்குது. இது வந்து சில்வர் அண்டா, நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி அண்டா இருக்குது. விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போல்லாம் சில்வர் விலை ஏறினால, இரும்பு விலை ஏறினால எல்லாம் பாத்திர விலையும் ஏறிடுச்சு. பொதுவாகவே சில்வர் பக்கெட் வச்சுருக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், சில்வர் பாத்திரங்களும் அனைத்து பொருட்களும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்படிங்கிற மாரி நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து சில்வர் பாத்திரத்துக்கு உண்டான வீடியோ, அதாவது ஐம்பொன் சிலை, பித்தளை பாத்திரம் பொருள், சில்வர் பாத்திரம், இந்த மாதிரி வீடியோ நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா பார்ட் 2வில் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள், அடுத்தது பர்னிச்சர், இன்னும் நிறைய இருக்குது காட்டுறதுக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒன்றொன்னா நாங்கள் காட்டுறோம். இந்த குடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்தமாரி குடம் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த குடத்தில் வந்து பெயிண்ட் போட்டு லக்ஷ்மி படத்தை போட்டு அந்த குடம் இருக்குது. சில்வர் குடம்னு நினைக்கிறேன் நான் அநேகமாக.
பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் சாமானம் இந்தமாரி நிறைய பொருட்கள்லாம் இருக்குது இந்த கடையில். பார்த்திங்கன்னா இது சின்ன 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 பீரோன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் புக் நோட்டு வைக்கிறதுக்கு வந்து வச்சுருக்குறாங்க. இதுவும் ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்தமாரி நிறையா பொருட்கள் இருக்குது. பிளாஸ்டிக் சாமானம், சின்ன சின்ன டப்பாங்க, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த கடையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன டப்பா, சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் இருக்குது. அடுத்த ஷோரூம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்திங்கன்னா நெல்லுலேயே பார்த்திங்கன்னா தோரணம் கட்டி வச்சுருக்குறாங்க. இது ரொம்ப புதுசாக இருந்தது நான் இந்த கடையில் பார்க்குறதுக்கு. நெல்லில் வந்து தோரணம் கட்டி, நெல் செடி இருக்குது பார்த்திங்களா, நெல் வளரும்ல, இந்த நெல் செடியிலேயே வந்து தோரணம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த பூக்கள் மாரி செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. பார்த்திங்கன்னா இதில் வந்து திராட்சை பழம் மாரி ஒரு கொடி மாரி வச்சுருந்தாங்க. திராட்சை பழம் பார்த்திங்கன்னா அது திராட்சை பழம் மாரியே இருக்குது, ஆனால் அதில் பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப மனம் குளிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடியை பார்க்க பார்க்க அந்த கவலையெல்லாம் நம்மளுக்கு மறந்து போயிடும். இது பார்த்திங்கன்னா ரோஜா பூ எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூக்கள்லாம் பார்த்தோம்னா வீட்டுகளில் வாசப்படிக்கு முன்னாடியோ இல்லை ஷோகேஸ்லையோ இந்தமாரி பூக்கள்லாம் வாங்கி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா விதமான செடிகளும் இந்த கடையில் இருக்குது. பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. தோரணங்கள் போடுறதுக்கு மாலைகள் நிறைய இருக்குது. பாருங்களா, இது வந்து திராட்சை கொடி மாரியே இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. தொட்டு பார்த்தாவே நம்ம பழத்தை எப்படி நம்ம தொட்டோம்னா அந்த ஃபீலிங்காகவே இருக்குது இந்த திராட்சை கொடி. பூக்கள் செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது. விதவிதமாக டிசைனாக பூக்கள் இருக்குது. நம்ம எதை வாங்கிட்டு போகிறது, எதை நம்ம விட்டுட்டு போகிறதுனே தெரியல. எல்லாமே நம்ம வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் தோரணம் பார்த்திங்கன்னா நிறையா தோரணம், வாசப்படிக்கு நம்ம போடுறதுக்கு தோரணங்கள்லாம் வந்து டிசைனாக நிறைய இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. வெற்றி வேர்லேயே பார்த்திங்கன்னா வெற்றி வேர்லேயே வந்து விநாயகர் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த பொம்மை பார்த்திங்கன்னா ரொம்ப நானே அசந்து போயிட்டேன். என்னடா அது, ஒரு பூனைக்குட்டி ஒரு நாய்க்குட்டி தூங்குது அப்படிங்கிற மேலே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பொம்மைங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பாருங்கள், ரொம்ப தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அமைதியாக இருக்கிற மாதிரியும் இந்த பொம்மைகள் இருக்குது. பூனைக்குட்டி இது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. வெற்றிவேர் மாலைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம சாமி படத்துக்கு போடலாம், கோயிலுக்கு போடலாம். இந்தமாரி நிறையா பூக்கள் செடிகள் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு நிறையா மாலைகள், தோரணங்கள் நிறையா இருக்குது பொருட்கள்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்ட் 2 அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். பார்ட் 2ல் பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் ஜாமான்கள், அடுத்தது வந்து ஃபர்னிச்சர், சோஃபா செட்டு இந்தமாரிலாம் வீடியோலாம் எடுத்துருக்குறோம். அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இது லென்த்தாக போகிறதுனால, ரொம்ப நேரம் ஆனதுனால பார்ட் 2வாக நாங்கள் எடுத்துருக்குறோம். வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில், புது வீடியோவில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.